இந்த கடம்பா கதிர்வேலா, ஏன் அன்பு செல்லமே, அவசரப்பட்டு மட்டும் தள்ளிவிடாதே. நானாக உன்னை தேடி வருவது இது இரண்டாவது முறை. இந்த முறையும் என்னை உதாசீன செய்தால் இதுவே கடைசியாக இருக்கும் தங்கமே. நான் ஒப்புக்கொள்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான். துயரங்களும் வலிகளும் உன்னை சோதித்தன. ஆனால் நினைத்து பார்ப்பில்லையே, அந்த எல்லா தடைகளையும் தாண்டி இன்று வரை தைரியமாக நீ நின்று இருக்கிறாய் என்றால் அது நான் உனக்குள் தந்த சக்தியால் தான். வினைகளை தீர்க்க உனக்குள் நான் வைத்து உள்ள ஆற்றல் உன்னை வழி நடத்தி வந்தது. அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் உன் மூலமே தீர்க்கப்பட்டு வருகின்றது. நீ எத்தனை முறை மனம் உடைந்து நின்றாலும் அத்தனை முறையும் நான் உன்னை மீட்டு எடுப்பேன் தங்கமே. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே, தைரியமாக இரு. காலம் மாறி வருகின்றது, அதனுடன் உன்னுடைய வாழ்வும் ஒளிரப் போகின்றது. இனி என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகின்றது. நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு. உனது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை அலை. வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் தேவை இல்லை. உன் தாயை எவ்வாறு அன்போடு நம்பிக்கையோடு உனது தேவைக்காக அழைப்பாயோ அதுபோல என்னை அழைத்தால் போதும். வீட்டில் இருந்தபடியே ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து முருகா அப்பா என்று கூப்பிடு. நான் உடனே உனக்காக வருவேன். உன் கண்ணீரே எனது காணிக்கை, உன் உண்மையான பாசமே எனது பூஜை. மனமாற என்னை நினைத்தால் நான் உன்னுள் தங்குவேன் தங்கமே. உன்னுடைய இல்லத்தில் நான் விளக்கேற்றி விட்டேன். அந்த ஒளி இனி அணையாது. அது உன்னுடைய வாழ்வின் ஒளியாக மாறும். நீ மனமாற நினைத்து ஏங்கிய கனவுகள் இப்போது நனவாகி உன் கரம் வந்து சேரும். லட்சியம் ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. தடைகள் அனைத்தும் அகன்றுவிடும். இனி உன்னுடைய வாழ்வில் செல்வம் நலமும் நிம்மதியும் நிறைந்து பெருகும். நீ ஒளியாய் வாழ்வாய் தங்கமே. எத்தனை முறை நீ என்னை அவமதித்தாலும் ஒவ்வொரு தடவையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் வருவேன். உனக்காகவே இருப்பவன் நான் மட்டுமே. கந்தா கடம்பா கதிர்வேலா.